அந்த கருத்தே இஸ்லாத்துடைய பல அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும்னு சொன்னா அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இது வந்து பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, அது ஹதீஸ் கிடையாது என்ற அடிப்படையில் பலவீனமான செய்தின்ற அடிப்படையில் நம்ம அந்த செய்திகளை ஒதுக்குறோம். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போவாங்கன்னு சொன்னால் சரியான ஹதீஸம் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஹதீஸும் அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது, அதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மெத்தடும் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட மெத்தடும் வித்தியாசம். குர்ஆனில் யாருமே அறிவிப்பாளர்லாம் பார்க்க மாட்டாங்க, இது சஹியான குர்ஆன் வசனம், இது லைஃபான குர்ஆன் வசனம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் அதில் வந்து சஹியான ஹதீஸா பலவீனமான ஹதீஸா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னு கேட்டால் ரெண்டுமே பாதுகாக்கப்பட்ட மெத்தட் வித்தியாசம். இந்த சலப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களோட கண்ணியம் பாதிக்கப்பட்டன்னு சொன்னால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் பாதிக்கிற மாதிரி வந்தாண்டா அது வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை இந்த சலஃபுகள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அல் மன்ஹஜு ஸஹீஹ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வழிகேடுகள், மார்க்கத்துக்கு முரணான கொள்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அதிலும் குறிப்பாக சலஃபீசம், அதாவது சஹாபாக்கள், தாபியின்கள், தப தாபியின்கள் இவர்கள் புரிந்ததை போன்றுதான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் விளக்கம், அதை மீறி நம்ம குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடாது என்பது போன்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து மார்க்கம் அது போன்று நமக்கு சொல்லல. குர்ஆன் சுன்னா நமக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்லவில்லை. குர்ஆன் சுன்னாவை அவர்கள் புரிந்ததை போன்றுதான் புரிய வேண்டும் என்று குர்ஆன் சுன்னா எங்கேயுமே நமக்கு சொல்லல என்பதை ஆதாரத்தோடு நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அதே போல் குர்ஆன் சுன்னாவை நாம புரிந்து கொள்ளலாம், நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கருத்துக்களையும் நம்ம என்ன செஞ்சோம், ஆதாரபூர்வமாக எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்த்தோம். எனவே குர்ஆன் சுன்னா வஹி மட்டும்தான் மார்க்கம், அந்த வஹியை நம்ம புரிந்து கொள்ள முடியுமே தவிர இன்னொருத்தர் புரிஞ்ச மாதிரி தான் புரியணும்னு சொல்லி எந்த நிபந்தனையும் மார்க்கத்தில் இல்லை என்பதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் புத்தகத்தில் வந்து குர்ஆனோட முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. எனவே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் தொடர்பாக நம்முடைய நிலைப்பாடு என்ன, இவங்க எப்படியெல்லாம் தவறான நிலைப்பாடுகளை வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க என்பதை இந்த வீடியோ வழியாக நம்ம பேச இருக்கிறோம். உண்மையிலேயே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் தொடர்பாக பேசுகிறதாக இருந்தேன்னு சொன்னால் உண்மையிலேயே நம்ம இதுக்கு முன்னாடி பேசினோமே, இந்த சலஃபீசம் தொடர்பாக பேசினோம் இல்லையா, இதை விட பல நாட்கள் பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் இருக்கிறது. ஏன்னா அந்த தலைப்பில் பல விவாதங்கள் கூட நடைபெற்றிருக்குது. இந்த வீடியோ வழியாக நான் வந்து பல நாட்கள் மணிக்கணக்கில் பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. சில முக்கியமான அடிப்படைகளை மாத்திரம் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமாக சரியான நிலைப்பாட்டை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் விஷயத்தில் வந்து இந்த சலஃபுகளை பொறுத்த மாத்திரத்தில் நம்மை பற்றி ஒரு தவறான கருத்தை நம்ம எதை சொல்லலையோ அந்த கருத்துக்களை நம்ம சொன்ன மாதிரி பரப்பக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறாங்க. அதே போல் நாம் குர்ஆனுக்கு முரண்படுவதாக சொல்லி பலவீனமான செய்தி அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு மறுக்கக்கூடிய சில செய்திகளை நம்ம எந்த காரணத்தை சொல்லி மறுக்கிறோமோ அதை அவங்க சொல்லாமல் அவங்களா ஒன்றை புரிந்து கொண்டு என்ன செய்வாங்க, வெளியில் வந்து நமக்கு மறுப்பு பேசி கொண்டு இருப்பாங்க. இதுதான் இவர்களுடைய நிலையாக இருக்கிறது. எனவே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் தொடர்பாக சில அடிப்படைகளை நம்முடைய நிலைப்பாடு என்ன, இந்த அல் மன்ஹஜு ஸஹீஹ் புத்தகத்தில் வந்து எப்படியெல்லாம் இவங்க வந்து அதுக்கு மாற்றமாக பேசியிருக்கிறாங்க என்பதை வந்து பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த மன்ஹஜு ஸஹீஹ் புத்தகமாக இருக்கட்டும் அல்லது அவங்க வெளியில் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கட்டும், எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்கன்னு சொன்னால் சஹீஹான ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க என்று சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இதோட உண்மைத்தன்மை என்ன? ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் ஆகிய நாம் சஹீஹான ஹதீஸெல்லாம் மறுக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா சஹீஹான ஹதீஸெல்லாம் மறுக்கவே இல்லை. நம்ம மறுக்கிறது எந்த ஹதீஸ்ன்னு சொன்னால் பலவீனமான அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் மறுக்கிறோமே தவிர
ஆதாரபூர்வமான செய்திகளை மறுக்கல்ல. இதுல எங்க சர்ச்சை வருதுன்னு சொன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்னா எது, இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இல்லையா என்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாளர் நம்பகமான ஆளாக இருந்தேன்னு சொன்னா அந்த ஹதீஸ் பலவீனமே ஆகாது என்று சலஃபுகளுடைய நிலைப்பாடாக இருக்குது. நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அதுல நம்பகமான ஆட்கள் இருந்தாலும் நம்பகமானவர்கள் கூட மனிதர் என்ற வகையில சில தவறுகள் இழைப்பார்கள், அவர்களுக்கும் சில மறதிகள் வரும், அவங்களும் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. எனவே அறிவிப்புல நம்பகமான ஆட்கள் இருந்தால் மட்டும் போதாது, அதனுடைய கருத்தும் வஹியை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கணும். வஹிக்கு மாற்றமாக, அதாவது குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தாக இருக்கக்கூடாது, உறுதி செய்யப்பட்ட வஹிக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, அல்லது வேற வேற ஹதீஸ்களுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்படி முரண்படுவதாக இருந்தேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், ரெண்டு செய்தியையும் எடுத்து பார்ப்போம். ஏன் முரண்படுது, எதனால முரண்படுது என்று சொல்லி அறிவிப்பு ரீதியாக எதுவும் முற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்ற பகுதியை நம்ம பார்ப்போம். இல்ல சாத்தியம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கும்னு சொன்னா, அந்த கருத்தே இஸ்லாத்துடைய பல அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும்னு சொன்னா, அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் இது பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, அது ஹதீஸ் கிடையாது என்ற அடிப்படையில், பலவீனமான செய்தின்ற அடிப்படையில் நம்ம அந்த செய்திகளை ஒதுக்குறோம். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போவாங்கன்னு சொன்னால், சரியான ஹதீஸை மறுக்கிறாங்க, சரியான ஹதீஸை மறுக்கிறாங்க என்று சொல்லி ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த நிலைப்பாட்டு நம்ம ஏன் எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே இந்த விதியத்தை நமக்கு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் இந்த விதியை நமக்கு சொல்லுது. என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியத்தான் பேசுவாங்க. குர்ஆன் என்பது வஹி, அதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகள் அதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. இந்த நபி மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டாங்க, பேசினா வஹியத்தான் பேசுவார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பேசுவதும் வஹி, குர்ஆனும் வஹி, ரெண்டுமே வஹியாக இருக்கும்போது ஒரு வஹி இன்னொரு வஹியோட முரண்படுமான்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக முரண்படாது. ஒரு வஹி இன்னொரு வஹியோட நிச்சயமாக முரண்படாது. முரண்படுவதை போன்று நமக்கு தோன்றினால் அதை புரிந்து கொள்றதுக்கு பல மெத்தட் இருக்கும், அது கண்டிப்பாக முரண்பாடாக இருக்காது. அப்படி முரண்பாடாக இருந்தேன்னு சொன்னா, உண்மையிலேயே அது முரண்பாடு தான் என்று சொன்னால் அது வஹியாக இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலிருந்து வந்திருந்தேன்னு சொன்னா இதில் ஏராளமான முரண்பாட்டை காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் ஒரு செய்தி வஹியா வஹி இல்லையா, அல்லது சத்தியமா சத்தியம் இல்லையா என்பதற்கு அல்லாஹ் எடுத்து காட்டக்கூடிய முக்கியமான ஒரு அளவுகோலே அதில் முரண்பாடு இருக்கக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவரிடத்திலிருந்து வந்திருந்தேன்னு சொன்னால் அதில் ஏராளமான முரண்பாடு இருக்கும். அப்போ குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது, அதில் 1% கூட சந்தேகம் கிடையாது. ஹதீஸும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, அதிலே நமக்கு சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட மெத்தடும் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்ட மெத்தடும் வித்தியாசம். குர்ஆனில் யாருமே அறிவிப்பாளர்லாம் பார்க்க மாட்டாங்க, இது சஹியான குர்ஆன் வசனம், இது லைஃபான குர்ஆன் வசனம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஹதீஸ்களை பொறுத்த மட்டும் அதில் சஹியான ஹதீஸா பலவீனமான ஹதீஸா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. ஏன்னு கேட்டால் ரெண்டுமே பாதுகாக்கப்பட்ட மெத்தட் வித்தியாசம். உலகத்தில் யாருமே குர்ஆனை சஹி லைஃப்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க, ஆனால் ஹதீஸை பார்ப்பாங்க. இதிலிருந்தே நமக்கு சிம்பிளாக புரிஞ்சு கொள்ளலாம், ரெண்டு டே பாதுகாக்கப்பட்ட மெத்தடுன்றது வித்தியாசம். குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்னஸும் ஹதீஸுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்னஸ்லையும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே வஹி தான், பட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றதை இந்த ஒரு சிம்பிள் உதாரணத்தை வச்சே புரிஞ்சு கொள்ளலாம். டீப்பாக அதனுடைய வரலாறு எப்படி துவக்கப்பட்டதுன்ற சப்ஜெக்டுக்குள்ளே போகாமல் இந்த பேசிக்கை வச்சு நமக்கு என்ன செய்யலாம், அந்த வித்தியாசத்தை நமக்கு புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ வஹியும் ஒரு நாளும் முரண்படாது. முரண்பட்டன்னு சொன்னால் அது வஹியாக இருக்காது. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம ஹதீஸில் எடுத்து பார்க்கும்போது சில செய்திகள் குர்ஆனுடைய நேராக குர்ஆனுடைய கருத்துக்கு மோதுற மாதிரி இருக்கும். அதை முரண்பாடு இல்லாமல் புரிஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன மெத்தட் எல்லாம் இருக்குதோ அந்த மெத்தடை எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தாலும் இல்லை, அந்த புரிதல் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் இல்லை, அது நியாயமாக இல்லை, முரண்பாடாகத்தான் இருக்குது என்று இருக்கிற பட்சத்தில் இதில் மனிதர்ன்ற வகையில் அறிவிப்பாளர்கள் யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க,
எனவே இது சஹியான ஹதீஸ் கிடையாது, பலவீனமான செய்தி என்று சொல்லி அந்த செய்தியை நம்ம புறந்தள்ளுறோம். இது நம்முடைய நிலைப்பாடு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ இதை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், இது ஒரு வழிகேடான கொள்கை, இதை நம்மளை பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவங்க மூத்தசிலாக்கள் அதாவது ஹவாரி வழிகட்ட அமைப்புகள் கொள்கைகள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சொல்லி என்ன செய்வாங்க, நம்மளை விமர்சிக்கக்கூடிய ஷியாக்கள் இப்படி என்னென்ன பேர் வைக்கலாமோ அந்த பேரெல்லாம் வச்சு குறிப்பாக இந்த சலப்புகள் நம்மளை விமர்சிக்கிறத பார்க்குறோம். அப்போ உண்மையிலேயே இது அப்படித்தானா, இது ஒரு வழிகேடான சிந்தனையான்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் சரியான சிந்தனை, அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சிந்தனை. இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்லக்கூடிய விதியே அதுதான். இன்னும் சொல்ல போனா இந்த விதிமுறைப்படிதான், அதாவது மனிதர்கள் எவ்வளவுதான் அறிவிப்பாளர் நம்பகமானவராக இருந்தாலும் நம்பகமான அறிவிப்பாளர்களுக்கு மத்தியிலையும் தவறுகள் நடக்கும் என்றது சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு லாஜிக்காக இருந்தாலும், இந்த நிலைப்பாட்டை இமாம்களும் எக்கச்சக்கமாக சொல்லித்தான் இருக்கிறாங்க. ஏராளமான இமாம்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆனோட ஹதீஸ்கள் முரண்பட்டன்னு சொன்னால் அது பலவீனமான செய்தி அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்ற விதிமுறையும் சொல்லித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் பல வீடியோக்கள் அதை தெளிவுபடுத்தியும் இருக்கிறோம். எந்தெந்த இமாம்கள் எங்கெங்கெல்லாம் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றத பல தடவை பேசியிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆழமாக இதுக்குள்ளே நம்ம போகலை. அதே போல் எந்தெந்த ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி அதை பேச ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது பல நாட்கள் பேச வேண்டி வரும். எனவே இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், விவாதங்கள் அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம், ஆக்கங்கள் வழியாக இது சம்பந்தமாக நம்ம எழுதியிருக்கிறோம். எனவே இதில் அடிப்படையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இந்த நிலைப்பாடு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை இவங்க விமர்சிக்கிறாங்களே, இவங்க நம்மளை தவறு வழிகேடுன்னு சொல்லி சொல்கிறாங்களே, இது நியாயமா? அதைத்தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் இப்போ அல் மன்ஹஜு சஹி புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இதில் ஃபஸ்ட்டுக்கு 1.6 இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் முரண்படுவது போன்று தோன்றினால் பின்வரும் நடைமுறைகள் கையாளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருக்கக்கூடிய ஹதீஸ் முரண்படக்கூடிய விதத்தில் தோன்றினால், அதாவது இவங்க தெளிவாக சொல்லலை, குர்ஆனுக்கு முரண்படுற விதத்தில் தோன்றினாலோ அல்லது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரண்படுறதை பற்றி சொல்கிறாங்களான்றது தெளிவாக சொல்லாமல், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் முரண்படுவதை போன்று தோன்றினால் என்ன செய்யணும்ன்றதை பற்றி சொல்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், அவற்றுக்கிடையில் இணக்கம் காண வேண்டும். முதலாவது ஒரு ரெண்டு முரண்படுற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் முரண்படாமல் புரிஞ்சு கொள்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நாசிக் மன்சூகான்றதை பார்க்கணும், மாற்றப்பட்ட சட்டமான்றதை பார்க்கணும். அப்படி அதை வச்சு நம்ம முரண்பாடு இல்லாமல் புரிஞ்சு, ஏன்னா ஒரு சட்டம் மாற்றப்பட்டன்னு சொன்னால் அது முரண்பாடு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அது முரண்பாடாக நமக்கு தெரியாது. அடுத்ததாக மூணாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தர்ஜீஹ் செய்யணும், அதாவது இரண்டில் வலுவானதை முதன்மைப்படுத்தணும். ரெண்டு செய்தி முரண்படுதுன்னு சொன்னால் வலுவானதுக்கு முதன்மைப்படுத்தணும்ன்றாங்க. இது இவங்க சொல்லக்கூடிய நிலைப்பாடு. சரி, இந்த நிலைப்பாட்டு படியே இவங்க சொல்லக்கூடிய இந்த விதிப்படியே ஒன்றுக்கொண்டு முரண்பட்டன்னு சொன்னால் என்ன செய்யணுமா, தர்ஜீ செய்யணுமா, அதாவது ஒன்றை இதில் ஸ்ட்ராங்கானதை பின்பற்றணும்ன்றாங்க. இப்போ ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டன்னு வைங்க, ரெண்டுமே அறிவிப்பாளர் ரீதியாக சரியான ஹதீஸாக இருக்குது, ஆனால் கருத்து முரண்படுறமா இருக்குது. இதை எப்படி தர்ஜீ செய்கிறது? ஏற்கனவே சொன்ன மெத்தட் படி ஒன்றும் கருத்தை முரண்பாடு இல்லாமல் பார்ப்போம், சாத்தியம் இல்லை. நாசிக் மன்சூகாண்டு பார்ப்போம், அதுவும் சாத்தியம் இல்லை. நாசிக் மன்சூ எதுவுமே இல்லை. அடுத்த கட்டம் இதில் எதை நம்ம முதன்மைப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது அதில் சில மெத்தடை கையாளுவாங்க. ஒன்று ஹதீஸ்ன்னு சொல்லி வரும்போது அறிவிப்பாளர் ரீதியாக இதை யார் அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அதிகமான சாரார் ஒரு செய்தியை அறிவிச்சிருந்தேன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங் அதிகமான செய்தி, எனவே இதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். 10 பேர் ஒரு மாதிரி அறிவிக்கிறாரு, ஒருத்தர் மட்டும் ஒரு மாதிரி அறிவிச்சேன்னு சொன்னால் 10 பேருடைய செய்தியை தான் எடுத்துக்கொள்வாங்க. ஒருத்தர் மாற்றமாக அறிவித்ததுனால என்ன செய்ய மாட்டோம், ஒருத்தர் தவறு செஞ்சுருப்பாங்கன்ற அடிப்படையில் அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி 2 பேர் முரண்படுறமாய் அறிவிச்சேன்னு சொன்னால் இந்த 2 பேர்லையும் நம்பகத்தன்மையில் ஸ்ட்ராங்கில் யார் அதிகம்ன்றதை பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் மேலோங்க செய்வாங்க. இதை ஹதீஸ் கலை விதியில் ஷாதுன்னு சொல்லி ஒரு விதிமுறையும் இருக்குது. ஷாதுன்றதும் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று முரண்பாடாக வரும்போது என்ன செய்யறது, எதை நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறதுன்றத ஒன்று நல்ல ஸ்ட்ராங்கான ஆளான்னு சொல்லி பார்த்து அதை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, அல்லது பலர் எதை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. சிலருக்கு மாற்றமாக பலர் அறிவிச்சிருக்கும் போது பலருடைய செய்தி எடுத்துக்கொள்வாங்க, சிலருடைய செய்தியை பலவீனம்னு சொல்லி தள்ளுவாங்க. இது ஹதீஸ் கலை விதியில் இருக்கக்கூடிய ஷாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை.
அதே போல் இப்படி ஏதாச்சும் ஒரு மெத்தடை பார்த்து நம்ம என்ன செய்யணும், தர்ஜீஹ் செய்யணும். இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த விதிப்படியே குர்ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸ்ன்னு கருதக்கூடிய ஒரு செய்தி, அதாவது அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருக்குது, இந்த செய்தி கருத்து முரண்பாடாக இருக்குது, கருத்து குர்ஆனுடைய கருத்துக்கு நேர் மாற்றமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும், தர்ஜீஹ் செய்யணும். எப்படி தர்ஜீஹ் செய்கிறது? ஒன்று முரண்பாடு இல்லாமல் புரிய பார்க்குறது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நாசிக் மன்சூஹான்னு பார்க்குறது, இல்லை அதுவும் சரி வரலை. இப்போ என்ன செய்யணும், தர்ஜீஹ்ன்ற அடிப்படையில் நம்ம ஒன்றை மேலோங்க செய்யணும். இப்போ எதை நம்ம மேலோங்க செய்கிறது, குர்ஆன் வசனத்தை மேலோங்க செய்யணுமா அல்லது ஹதீஸை மேலோங்க செய்யணுமா? குர்ஆன் வசனத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன விதி, அந்த ஷாதுன்ற விதிமுறை அடிப்படையில் பார்த்தாலும் குர்ஆனுடைய அறிவிப்பாளர்ன்றது கோடிக்கணக்கான மக்கள். குர்ஆன் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரெண்டு அறிவிப்பாளர் வழியாக இல்லை, பல கோடிக்கணக்கான மக்கள் வழியாக குர்ஆனுடைய அறிவிப்பாளர்ன்ற ஒரு ஜெனரேஷனாக நமக்கு கைமாறி வந்திருக்கிறது, ஹதீஸுகள் போன்று அல்ல. அப்போ அறிவிப்பாளர் அடிப்படையில் பார்க்கும்போது கூட நம்ம எதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், குர்ஆனுடைய வசனத்தை தானே முன்னுரிமை கொடுக்கணும், அதைத்தானே நம்ம மேலவங்க செய்யணும். அப்போ அந்த விதிமுறையை தானே நாங்கள் சொல்கிறோம், அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் சொல்லும்போது வழிகேடுன்றீங்க, அதைத்தானே நீங்களும் சொல்லி வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த விதிமுறையை தான் அறிவுள்ள யாராக இருந்தாலும் இந்த விதிமுறையை தான் சொல்லுவாங்க, இதுதான் நியாயம் கூட. அடுத்து சொல்கிறாங்க பாருங்க ஒரு விதிமுறை, மேற்குறிப்பிட்ட மூன்றும் முடியாத போது, அதாவது இணக்கங்கான இயலாமல் இருக்குது, நாசிக் மன்சூஹான்னு தெரியாமல் இருக்குது, தர்ஜீஹ் செய்யவும் மேலாமல் இருக்குதுன்னு வைங்களே. தர்ஜீஹ் செய்யவும் மேலாமல் இருந்தேன்னு சொன்னால் எதையும் நிராகரிக்காது தெளிவு கிடைக்கும் வரை மௌனம் காத்தல் வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு நிலைப்பாடு சொல்கிறாங்க. ஏன் தர்ஜீஹ் செய்யலாமல் இருக்குது, தாராளமாக தர்ஜீஹ் செய்யலாமே. குர்ஆன்னு சொல்லி வரும்போது என்ன செய்யலாம், அறிவிப்பாளர் அடிப்படையில் நம்பகத்தன்மை குர்ஆனுக்கு தான் அதிகமாக இருக்கும், தாராளமாக நம்ம தர்ஜீஹ் செய்யலாம். அப்போ இவங்க சொல்லக்கூடிய விதிப்படியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு சரிதான இடத்தை இவங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாச்சா. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க மூணாவது பக்கத்தில் இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி 2.9ன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இவங்க சொல்கிறாங்க, ஹதீஸ்களை தரம் பிரிக்கும் பணி ஆய்வுடன் தொடர்புடையதாகும், இஜ்திஹாதுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் இது? அல் மன்ஹஜு சஹி புத்தகத்தில் இந்த சலஃபுகள் சொல்லக்கூடிய கருத்து சொல்லிட்டு இஜ்திஹாத் சம்பந்தமாக அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஹதீஸ்களை சஹி லைஃப், சஹியான ஹதீஸா, லைஃபான ஹதீஸா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸா என்று தரம் பிரிக்கக்கூடிய இந்த பணி இருக்குது, இது இஜ்திஹாதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆய்வோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இஜ்திஹாத் பற்றி இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை 12வது பக்கத்தில் அறிவிக்கும் போது 10.4 அதில் அவங்க சொல்கிறாங்க, அல் குர்ஆன் அசுன்னா நிலையில் செய்யப்படும் இஜ்திஹாதுகளின் முடிவுகள் ராஜிஹ் வலுவானது, மர்ஜூ வலு இல்லாதது என்ற நிலையில் வைத்தே நோக்கப்படல் வேண்டும், ஹக்கு சத்தியம் அல்லது பாத்தில் அசத்தியம் என்று நோக்குவது தவறாகும். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, குர்ஆன் இந்த ஹதீஸ் எல்லாம் சஹி லைஃப் சொல்கிறது இதெல்லாம் ஆய்வுக்குட்பட்ட இஜ்திஹாத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது அதை நம்ம எப்படி உற்று நோக்கணும்னு சொன்னால் மேலோங்கப்பட்ட வலுவான கருத்து, வலு இழந்த கருத்து, ஸ்ட்ராங்கான செய்தி, இது ஒரு நம்பகமான, அதாவது ஸ்ட்ராங்கான கருத்து, இது ஸ்ட்ராங் இல்லாத கருத்து, இப்படித்தான் பார்க்கணுமே தவிர ஹக்கு சத்தியம் அசத்தியம் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது என்று சொல்லி இவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜிஹான ஸ்ட்ராங்கான கருத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. இவங்க எப்படியெல்லாம் இவங்களுடைய நிலைப்பாட்டுக்கே மாற்றமாக நடக்கிறாங்கன்னு பாருங்க. இஜ்திஹாதுடைய விடயங்களில் தமது கருத்தை திணித்தல் கூடாது, அத்துடன் மாற்று கருத்துடையோரை மதித்தல் வேண்டும், இஜ்திஹாத் மூலம் ஏற்படும் கருத்து வேறுபாடு அங்கீகரிக்கப்பட்டதாகும் இவங்க சொல்கிறாங்க. அதாவது இஜ்திஹாத் விஷயத்தில் கருத்து முரண்பாடு இந்த மாதிரி வரும்போது சத்தியம் அசத்தியம் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது, இது ஸ்ட்ராங்கான கருத்து ஸ்ட்ராங் இல்லாத கருத்துன்னு தான் பார்க்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, அசத்தியமுன்னெல்லாம் பார்க்கக்கூடாது என்ற விஷயத்தை சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனால் இஜ்திஹாதுடைய கருத்துக்கள் இருக்குது இல்லையா, இதை சொல்லும்போது திணிக்காம, இதைத்தான் பின்பற்றணும்னு சொல்லி திணிக்காம ரெண்டு கருத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், இந்த நிலைப்பாட்டை சொல்கிறாங்க தானே, இதே நிலைப்பாட்டு இப்போ எங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. எங்களுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த நிலைப்பாடு இந்த சலஃபுகள்கிட்ட இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இருக்காது. நம்மளை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்க ஹவாரிஜுகள்
மூத்தசிலாக்கள், ஷியாக்கள் அல்லது என்னென்னலாம் வழிகேட்டான கொள்கைகள் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி நமக்கு முத்திர குத்துவாங்க. ஆனால் புத்தகத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறது அதுக்கு நேர்மாற்றமா. இப்போ நம்ம அறிவிப்பாளர் ரீதியாக சரியாக இருந்தாலும் ஒரு ஹதீஸை பலவீனமான செய்தி என்று சொல்லி நம்ம மறுக்கிறோம்னு சொன்னால் இது ஒரு இஜ்திஹாத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே, ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தானே. நம்ம வந்து சும்மாவா ஹதீஸ் எல்லாம் மறுக்கிறோம்? இல்லை, இது வந்து குர்ஆனுடைய கருத்துக்கு முரண்பாடாக இருக்குது, மாற்றமாக இருக்குது, இது ரசூலுல்லாவை கேவலப்படுத்துறமா இருக்குது, குர்ஆனை கொச்சைப்படுத்துறமா இருக்குது, அதனால் இது பலவீனமான செய்தியாகத்தான் இருக்கும், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நம் இந்த செய்தியை மறுக்கும் போது சலஃபுகள் இதை எப்படி பார்க்கணும்? ரைட், இது ஆய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இஜ்திஹாத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது அவங்க சொல்றாங்களே, ஏன்னா சஹியான ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல தரம் பிரிக்கிற வந்து இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டதுன்றாங்க. இப்போ நம்ம ஒரு செய்தியை பலவீனமான செய்தின்னு சொல்றோம் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்றோம். அப்போ இஜ்திஹாத் சம்பந்தப்பட்ட கேட்டகரிக்குள்ள இது வருது. இஜ்திஹாத் சம்பந்தப்பட்ட செய்தியை நீங்க எப்படி பார்க்கணும்? உங்களுடைய கருத்துப்படி என்ன சொல்லணும்? இதுல வந்து பாத்தில் ஹக்கு பாத்தில் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுல ஸ்ட்ராங்கான கருத்து, ஸ்ட்ராங் இல்லாத கருத்து, இப்படித்தான் சொல்லணும். இது நீங்க சொல்லக்கூடிய நிலைப்பாடு. எங்களை சொல்லும்போது எப்படி சொல்றீங்க? வழிகேட்டில் இருக்கிறாங்க, மூத்தசிலா கொள்கைகள் இருக்கிறாங்க, ஷியா கொள்கைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை வழிகேடுன்னு டிக்ளேர் பண்றீங்களே, இது உங்களுடைய மன்ஹஜுக்கே மாற்றமா இல்லையா இருக்குது? நீங்களே சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சத்தியம் அசத்தியம் என்ற கான்செப்ட்ல பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்ல போன எந்த அளவுக்கு சொல்றீங்கண்டா, அந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட ஆட்களோட கருத்தை மதிக்கணும், மதிப்பளிக்கணும்ன்றீங்க. நீங்க எங்க கருத்துக்கு மதிப்பளிக்கிறீங்க. நீங்க மதிப்பு, உங்கள்கிட்ட நாங்கள் மதிப்பெல்லாம் எதிர்பார்க்கல, உங்க கொள்கை என்ன? எங்களை வந்து மதிக்கணும், எங்களோட கருத்துக்கெல்லாம் முன்னுரிமை, அதாவது அதை வந்து ஒரு தரக்குறைவா பார்த்துடாம மதிப்பளிச்சு பார்க்கணும்னு நீங்களே சொல்லிட்டு எப்படி மக்கள் மத்தியில் நடந்து கொள்றீங்க? அதுக்கு மாற்றமா அதே புத்தகத்தில் எப்படி சொல்றீங்கன்னு இது வழிகேடுன்னு சொல்லி சொல்றீங்க. குர்ஆனுக்கு முரணான செய்திகளை மறுக்கிறது வந்து வழிகேடுன்னு நீங்களே அதுக்கு மாற்றமா பேசுறீங்க. அப்ப இவங்களுடைய மன்ஹஜ் விளங்குதா? இவங்களுடைய மன்ஹஜ் எப்படின்னு சொன்னா எங்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மன்ஹஜை தொகுத்து இருக்கிறாங்க. இந்த மன்ஹஜை தொகுக்கும் போது எஸ்எல்டிஜே காரண மனசுல வச்சுக்கொண்டு அல்லது டிஎன்டிஜே காரண மனசுல வச்சுக்கொண்டு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த மன்ஹஜை தொகுத்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாற்றமான கருத்துக்களை சொல்லணும், நம்மளும் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்ல போய் என்ன முரண்பட்ட ஒரு நிலையில வந்து நிற்கிறாங்க. அப்ப இவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, ஹதீஸ்கள் சஹீஹ் லைஃப்னு பிரிக்கிறது வந்து இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டது. அதுல சில நேரங்கள்ல மாற்று கருத்துக்கள் வரலாம். மாற்று கருத்து வரும்போது நம்மளை வழிகேடு நிலம் சொல்லாம என்ன செய்யணும்? அந்த கருத்தை மதிச்சு நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாட்டி இல்லை இது வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது, நாங்கள் ஸ்ட்ராங்கான கருத்தை ஏற்றுக்கொள்றோம்ன்ற நிலைப்பாட்டுக்கு போகணுமே தவிர நம்மளை வழிகேடுன்னு சொல்லக்கூடாது. இது உங்களுடைய மன்ஹஜ்ல இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு சலஃபுகளை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு இவங்க வந்து வழிகேட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, சஹாபாக்கள் விஷயத்துல இவங்க வந்து சொல்லக்கூடிய 9வது பக்கத்துல சொல்றாங்க, சஹாபாக்களின் கண்ணியத்தை பாதிக்கும் விதமாக வந்துள்ள செய்திகளை பின்வருமாறு அணுக வேண்டும். சஹாபாக்களை கொச்சப்படுத்துறமாயோ, சஹாபாக்களை கேவலப்படுத்துறமாயோ, அல்ல இந்த சஹாபி இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க என்று ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தேன்னு சொன்னா அதை எப்படி அணுகணும் அப்படின்றத பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, முதலாவதே சொல்றாங்க அவை இட்டுக்கட்டப்பட்டவையாக இருக்கலாம். அது வந்து இந்த சஹாபாக்களை கேவலப்படுத்துறமாயோ, சஹாபாக்களோட கண்ணியத்தை பாதிக்கிற மாதிரி செய்திகள் வந்தேன்னு சொன்னா இவங்க என்ன டிக்ளேர் பண்றாங்கன்னா அது நிச்சயமாக இட்டுக்கட்டப்பட்டவையாக இருக்கலாம். சரியான சம்பவங்களில் கூடுதல் குறைதல் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது தவறாக புரியப்பட்டிருக்கலாம். சரியான செய்தியில் என்ன சரி நடுவுல இடைச்சொருகல்கள் வந்திருக்கும் அல்லது தவறாக புரியப்பட்ட செய்தியாக இருக்கும். அதே போல சரியான செய்திகளாக இருந்தால் அவை நபித்தோழர்களின் இஜ்திஹாதுடன் தொடர்புடையதாக இருக்கும். அதில் சரியான முடிவை அடைந்தவருக்கு 2 கூலிகளும் தவறான முடிவை எட்டியவருக்கு 1 கூலியும் கிடைக்கும். சஹாபாக்கள் சம்பந்தமா எங்களோட நிலைப்பாட சொல்றாங்க. சஹாபாக்களோட கண்ணியத்துக்கு பாதிப்பு வரமாய் செய்திகளாக இருந்தேன்னு சொன்னா அவை இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்குமா? ஆனா இதைத்தானே நாங்க ரசூல்லா விஷயத்துல சொல்றோம். ரசூல்லாவுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிற மாதிரி, ரசூல்லா நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி, அல்லது நபிமார்களை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்குற மாதிரி செய்திகளாக இருந்தேன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு நாளும் ஹதீஸாக இருக்காது. எப்படி சஹாபாக்கள் விஷயம் வரும்போது உங்களுக்கு எப்படி முடிவெடுக்க முடியுது? ஒரு நாளும் அப்படி சஹாபாக்கள் நடந்திருக்க மாட்டாங்க, அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக தான் இருக்கும்னு சொல்லி அறிவிப்பாளரை பார்க்காமலே கருத்தை வச்சு டிக்ளேர் பண்றீங்களே, இதைத்தான் நாங்களும் சொல்றோம்.
ரசூல்லாவுடைய விஷயத்துல ரசூல்லாவுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிற மாதிரி வந்தேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை வந்து நிச்சயமாக அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம சொல்றோம். இந்த நிலைப்பாட்டை நீங்க ரசூல்லாவுக்கு பொருத்தணும், ஹதீஸ்களுக்கு பொருத்தணும். இவங்க எப்படின்னு சொன்னா ரசூல்லா கேவலப்படுத்தப்பட்டாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சஹாபாக்களோட கண்ணியம் குறைஞ்சிடக்கூடாது. உண்மையிலே சஹாபாக்களோட கண்ணியம் குறையக்கூடாது தான். ஆனால் சஹாபாக்களை மதிக்கிறோம்ன்ற பேரில் ரசூல்லாவை காலுக்கு கீழே போட்டுட்டு சஹாபாக்களை கொண்டு போய் மேலே வைக்கிறாங்க. இது நோமலாக எல்லா வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம்களை மதிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த சுன்னத் ஜமாத் தரீக்கத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னோர்களை மதிக்கணும், இமாம்களை மதிக்கணும், தரீக்கத்து ஆட்களை மதிக்கணும்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் எல்லா இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அவங்களோட கண்ணியத்துக்கு எந்தவித குறையும் வராமல் பார்த்துக்கொள்வாங்க. இதே சஹாபாக்களுக்கு ரசூல்லாவுக்கு கண்ணியத்துக்கு குறைவாரமாய் வந்தால் அதை கேப் பண்ணவே மாட்டாங்க. அவங்களோட தரீக்கத்துகள் அல்லது இமாம்கள் அதுக்கு தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே போல தான் இந்த சலப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களோட கண்ணியம் பாதிக்கப்பட்டன்னு சொன்னால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியா. ரசூல்லாவுடைய கண்ணியம் பாதிக்கிற மாதிரி வந்தாண்டா அது வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை இந்த சலப்புகள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ தெளிவாக புரியுதா இல்லையா? இவர்கள் வந்து ஒரு தெளிவான வழிகேட்டில் ஒரு தெளிவான மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க என்றதை புரிஞ்சு கொள்ள முடியுதா இல்லையா? இவங்களுடைய இந்த முரண்பாட்டுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணுறது, ஆய்வு பண்ணி சரியான முடிவு எடுக்கிறது இல்லை. இவங்க ஃபஸ்ட்டுக்கே ஃபிக்ஸ் பண்ணி கொள்வாங்க எஸ்எல்டிஜே எப்படி எதிர்க்கிறது, எஸ்எல்டிஜேவுடைய கருத்துக்கு எதிராக எப்படி எங்கட மன்ஹஜ் புக்கை வந்து நாங்கள் வெளியிடுறது, அதுக்கு என்னவெல்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணுவாங்களே தவிர ஏற்கனவே இருக்கிற சரியான சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற நிலைப்பாடு இவங்களுக்கு இல்லை. அறிவிப்பாளர் சரியாக இருந்துட்டான்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது பலவீனமே ஆகாது என்று சொல்லி என்ன ஒரு கருத்தை சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு மாற்றமாகத்தான் குர்ஆன் சொல்லியிருக்கும், அதுக்கு மாற்றமாக தான் ஹதீஸ்களை விதிகள் இருக்கும், இமாம்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது. சும்மா இப்போ ஹதீஸ்கலையில் இருக்கக்கூடிய சில விதிகளை பாருங்கள். இப்போ ஷாதுன்ற விதி உதாரணமாக நான் சொன்னேனா இல்லையா, இந்த ஷாதுன்ற விதியே எதுக்குன்னு சொன்னால் சரியான அறிவிப்பாளர்களுக்கு தான். சரியான அறிவிப்பாளர் அடிப்படையில் வந்த 2 ஹதீஸ்கள் இருக்கும், அந்த 2 ஹதீஸ் முரண்பாடாக இருக்கும். இதில் எந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வது எந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வது இல்லை, இதுதான் பஞ்சாயத்து. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுற விதி தான் ஷாத். அறிவிப்பாளர் சரியாக இருந்தேன்னு சொன்னால் பிழையே வராது, அதில் தவறே வராதுன்னு சொன்னால் எதுக்கு ஷாதுன்ற விதி, எதுக்கு இல்திராப்ன்ற முல்தரப்ன்ற விதி, எதுக்கு? எல்லாமே என்னன்னு சொன்னால் இந்த முரண்பாடுகள் தான். அறிவிப்பாளர் சரியாக இருப்பாங்க, அதில் பொய்யான ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அப்படின்னா பலவீனம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து இந்த அறிவிப்பாளர் வந்து பலவீனமான ஆள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அறிவிப்பாளரும் நம்பகமான ஆட்கள், ஆனால் கருத்து முரணாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு தான் இந்த விதிமுறைகள் அப்ளை பண்ணுறது. அப்போ இந்த முரண்படுதல் என்ற கன்செப்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவுகோல். எதுக்கு? சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய. முரண்பாடு வந்தன்னு சொன்னால் சத்தியமாக இருக்காது. இஸ்லாம் வந்து பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. முரண்பாடு வந்தால் முரண்பாடு இல்லாமல் புரிய ட்ரை பண்ணணும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கண்டிப்பாக அதை முரண்பாடு இல்லாமல் எப்படியெல்லாம் புரியலாமோ அப்படி புரிய ட்ரை பண்ணணும். அதையும் மீறி அது முரண்பாடாக தான் இருக்குதுன்னு வைங்களே, கண்மூடித்தனமாக இல்லை நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போகிறோம் என்று சொல்லக்கூடாது. எப்படி ஹதீஸ் கலையில் ஷாதுன்னு சொல்லி ஹதீஸை மறுக்கிறோமோ, ஷாதுன்றது பலவீனமான ஹதீஸ் என்று அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் பலவீனம்னு சொல்லி மறுக்கிறோமோ, அதே போல தான் அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக இருந்தான்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, பலவீனமான செய்தி என்று சொல்லி நம்ம மறுக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடும் கூட, இதுதான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய விதிமுறையும் கூட. இதை பற்றி பேசுகிறதா இருந்தேன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஹதீஸ்களை விதிகளை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் அல்லது இமாம்கள் மறுத்த செய்திகள் இதெல்லாம் பல மாதங்கள் பேசுகிற அளவுக்கு உள்ள விஷயங்கள். அதே போல் சஹாபாக்கள் இந்த விதிமுறை அப்ளை பண்ணது இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி புத்தகங்கள் வழியாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். மேலதிக விளக்கங்கள் நாங்கள் புத்தகங்கள் வழியாக பார்த்துக்கொள்ள முடியும். இதில் வந்து நம்ம ஓரளவு சுருக்கமாக இந்த அல் மன்ஹஜு சஹீல வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் தொடர்பாக இவங்க பேசியிருக்கிறதுனால இவங்களுடைய முரண்பாடுகளையும் இவங்களுடைய பித்தலாட்டங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். இவங்களே மாற்றி மாற்றி பேசுகிற அந்த கருத்துக்களை இவங்களே உண்டுகடை கொண்டு மாற்றி பேசக்கூடிய நிலைப்பாட்டை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். எனவே குர்ஆனோட ஏதாவது ஹதீஸ்கள் மோதினேன்னு சொன்னால் அது சஹியான ஹதீஸ் அல்ல. சஹியான ஹதீஸை மறுக்கிறன்ற கன்செப்டே வராது. பலவீனமான ஹதீஸ்கள் தான் மறுக்கிறோம்.
அது மறுக்கப்பட வேண்டிய செய்திகள்ன்றதுல முனையளவும் சந்தேகம் கிடையாதுன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே இந்த சத்திய கொள்கையை தான் நம்ம சொல்றோம். இதற்கு மாற்றமான அசத்திய கொள்கையை தான் இந்த அல் மன்ஹஜு சஹீன்ற புத்தகத்தில் வந்து இவங்க சொல்லி மக்களை வந்து வழிகேட்டின் பக்கம் அழைத்திருக்கிறாங்கன்ற அந்த தகவலையும் கூறி இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.